2 வாரம் மட்டுமே இந்த எண்ணெயை உடல் முழுவதுமே தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து பாருங்க. நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய சருமம் நல்ல பளபளப்பாகவும் பிரைட்டாகவும் க்ளோவாகவும் மாறி இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க, அந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த எண்ணெயை தாராளமா பயன்படுத்தலாம். எந்த விதமான பாதிப்புமே ஏற்படுத்தாது. அதே சமயத்துல ஆண்கள் பெண்கள் இருபாலருமே பயன்படுத்தலாம். இந்த எண்ணெய் சருமத்தை பிரைட் ஆக்குவதோடு மட்டும் இல்லாம சருமத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகள், அதாவது அரிப்பு, எக்ஸிமா, சோரியாசிஸ், தோல் அழற்சி, ஆறாத புண்கள், முகப்பொருட்கள், அதனால் வந்த வடுக்கள், கரும்புள்ளிகள், மெலாஸ்மான்னு சொல்லக்கூடிய கருந்திட்டுகள், இதை எல்லாத்தையுமே சரி செய்திடும். இப்போ வாங்க இந்த எண்ணெய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த எண்ணெய் செய்யறதுக்கு முதன்மை பொருளா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சிஸ்தா எடுத்திருக்கேன். இது ஒரு அபூர்வ மூலிகை. உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல இல்லைன்னா ஆர்கானிக் ஷாப்ல இல்லைன்னா ஆன்லைன்ல வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும். தேவைப்படுறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேரை மறுபடியும் சொல்றேன், மஞ்சிஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இது செய்யறதுக்கு ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னர், கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா சில்வர் கண்டெய்னர், ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதுல முதல்ல வந்து 1 ஸ்பூன் பீட்ரூட் பவுடர். இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். 50 ரூபா 40 ரூபா அவ்வளோதான் வரும். நான் இன்னைக்கு குறைவான அளவுகளில் தான் செய்து காட்ட போறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் அதிமதுர பொடி, அதாவது லிக்கோரைஸ் பவுடர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், சேர்த்துக்கலாம். அடுத்ததான் மஞ்சிஸ்தா பவுடர். நல்லா பார்க்கறதுக்கு நிறம் எப்படி இருக்கு பாருங்க, ரெட் கலர்ல இருக்கும். நல்ல அடர்ந்த சிவப்பு நிறத்துல இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்மளுடைய ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்கும். இது தாராளமா வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு 5 கிராம் அளவுக்கு பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சு பாருங்க. உங்களுடைய ரத்தம் நல்லா சுத்திகரிப்பாகும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தோல்ல ஏதாவது அழற்சி, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா ரத்தம் சுத்தமின்மையா இருக்குன்னு அர்த்தம். இதை நீங்க குடிச்சு பாருங்க, உங்களுடைய ரத்தம் நல்லா சுத்தமாகும். வாரத்துல 1 முறை குடிச்சாலே போதும். இப்போ இந்த பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்ததான் ஒரு 150 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இதில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எது உங்களுடைய சருமத்துக்கு சரியாக வருதுன்னு பார்த்துட்டு பயன்படுத்திக்கோங்க. மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு பயன்படுத்த போறீங்கன்னா தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. லைட்டாக சூடாக இருந்தால் போதும், கொதிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ லைட்டாக சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து அந்த பவுடரோட சேர்த்துக்கணும். கரெக்டாக நல்லா முழுகிற அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயை 2 நாள் வெயில்ல, மேக்ஸிமம் வெயில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வீட்டிலே ஒரு இடத்துல கார்னரில் எங்கேயாவது வச்சுருங்க. 2 நாள் அப்படியே இருக்கட்டும். 2 நாளைக்கு அப்புறமா இந்த எண்ணெயை நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். இந்த எண்ணெய் வந்து சூடாக இருக்கும்போது மூடி வச்சிடாதீங்க. கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மூடி வைங்க, இல்லைன்னா நீர் விட்டுரும். இப்போ பாருங்க 2 நாள் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. அந்த பவுடர் எல்லாமே வந்து அடியில் போய் தங்கிடும். அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயோட ஊறி நல்லா மேலே வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். இதை நீங்கள் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த எண்ணெயை வந்து நீங்கள் டெய்லியுமே குளிக்க போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே பயன்படுத்தலாம். கொஞ்சமாக அந்த எண்ணெயை எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு பயன்படுத்த போறீங்கன்னா லைட்டாக சூடு பண்ணிட்டு கூட பயன்படுத்திக்கலாம். மிதமான சூட்டில் வந்து உடம்புல தேய்க்கும் போது ரொம்ப நல்லது. இன்னும் ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகும். உடல் முழுவதுமே முகம், கை, கால், உடல் முழுவதுமே நல்லா அப்ளை பண்ணிட்டு முடிஞ்சா வெயில்ல, காலைல அடிக்கக்கூடிய வெயில்ல, ஒரு 7லேருந்து 10 மணிக்குள்ள அடிக்கிற வெயில்ல வந்து கொஞ்ச நேரம் நில்லுங்க. ஒரு 10 நிமிஷம் நின்று பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து எப்பயும் போல சோப்போ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹெர்பல் பவுடரோ பயன்படுத்தி நீங்க குளிச்சிடலாம். அந்த மாதிரி வெயில்ல நின்றுட்டு குளிக்கும் போது நம்ம உடம்புக்கு இயற்கையாகவே விட்டமின் டியும் வந்து கிடைக்கும். அதே சமயத்துல அந்த எண்ணெயும் நல்லா உள்ள வந்து அப்சர்வ் ஆகி நம்மளுடைய சரும பிரச்சனைகளையும் சரி பண்ணும். சருமமும் நல்ல க்ளோவா அழகா மாறிடும். வெயில் இல்லை அப்படின்னா நார்மலாகவே ஒரு 10 நிமிஷம் இந்த எண்ணெயை தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுங்க. டெய்லியுமே இந்த எண்ணெயை பயன்படுத்தி குளிச்சு பாருங்க. உங்களுக்கே நல்ல ஒரு வித்தியாசம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஒரே வாரத்தில் நல்ல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸ்கின்னு வந்து நல்ல பிரைட்டாக க்ளோவாக மாறுறதை உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். முக்கியமாக சரும அலர்ஜிகள், எந்நேரமும் தோலை போட்டு அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, புண்கள் இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் முகத்தில் வந்து அந்த கரும்புள்ளி, வடுக்கள் இதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே படிப்படியாக மறையிறதை உங்களால் நல்லா வந்து ஈஸியாக நோட் பண்ண முடியும். என் முகத்தில் வந்து ஏற்கனவே பருக்கள் இருக்குது, இந்த எண்ணெயை பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம், ஒன்றும் ஆகாது. நீங்கள் தடவிட்டு வந்து பாருங்கள், நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய சருமத்தை நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாற்றுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.